வணக்கம். பூமித்திரா உயிர் பச்சை உலகத்தில் இருக்கக்கூடிய சங்கையா சிறுதானிய உணவகத்துக்கு இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார், எங்கேருந்து வந்துறீங்க சார்? சார் நான் வலசரவாக்கத்துலேருந்து வர்றோம். வலசரவாக்கம் ஃபேமிலியோட ஃபேமிலியோட ஃப்ரெண்டு வந்து கனடாலேருந்து வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஆமாம், அவர் வந்தார். சரி, நான் ஜஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஓகே ரிலாக்ஸாக சாப்பிட்லாம் அப்படின்னும் போது எனக்கு ஃப்ரெண்டு ஒரு இந்த கடையை சொல்லியிருந்தார். ஓகே சரி அப்படின்னு மேப்பில் போட்டு வந்தாச்சு. வந்து பார்த்தா இவங்களை மூஞ்சியை பார்த்தா இவ்வளோ சந்தோஷம் தெரியும். ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சத்தான ஒரு இரவு சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். ரொம்ப அது என்னன்னா பேரளவு நல்ல சிறுதானிய உணவு, அது மாதிரி எல்லா ஐட்டமும் நல்ல டேஸ்ட்டு, எல்லாமே சத்துள்ள இதாக இருக்கும். இந்த காலத்தில் என்னென்னமோ சாப்பிட்றாங்க, அது சும்மா பேரளவுக்கு தான் இருக்கே தவிர உடம்புல ஒட்டுற மாதிரி இல்லை, உடம்புக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இது விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, விருப்பப்பட்டு நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியோட வாழ்வும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து குழந்தைங்களுக்கு இந்த சத்துக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் எல்லாருமே ஒரு வர்த்தகத்தை நோக்கி வேகமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். உறவுகளை பிரிஞ்சும் தூரமாக இருப்பாங்க, கிராமங்களில் இருப்பாங்க. சென்னை போன்ற நகரங்களில் நல்ல சத்தான உணவு கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்குது. அதிகபட்சமாக பார்க்குற இடங்கள்லாம் ஜங்க் ஃபுட்னு சொல்லக்கூடிய துரித உணவுகள் கிடைக்கிது. ஸோ இது மக்களுக்கு முழுமையாக போய் சேரன்றது தான் அந்த முயற்சியை ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களாம் எங்கள் பூமித்திராக்கு எங்களுடைய சங்கையா சிறுதானிய உணவுக்கு எவ்வளோ % ஸ்டார் ரேட் கொடுப்பீங்க அதை சொல்லியிருக்கேன் மக்களுக்கு. 100 கொடுத்துடலாம் சார். இன்னொன்று கேள்விப்படுறது, எனக்கு இன்னொன்று சொல்ல என்ன விருப்பம்னா, 3000 4000 காசு எவ்வளவோ செலவு பண்ணி நோயை தான் வாங்கிட்டு வர்றோமே தவிர நல்லா இது ரொம்ப சிக்கனமான காசில் இவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேங்க நான். இது வந்து சாமானியருக்கும் போய் சேரணும். சிறுதானியம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், காஸ்ட்லியான பொருள் நினச்சிடக்கூடாது. அப்படி தான் நான் நினச்சி வந்தேன். பட் ஆனால் அதான் கேட்டேன், ப்ரைஸ் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பரவாயில்லையே அப்படின்னா, இது காசு போட்டு செலவு நோயை வாங்குறதுக்கு நமக்கு ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் நல்ல சத்தான ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அழகாக இருக்குது. அதுவும் அந்த இயற்கை சூழலில் வேறு இருக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்க்குற நீங்களும் தெரிஞ்சுக்குங்க, இயற்கை சூழலை ஒரு கிராமத்துக்கு போகிற ஒரு ஃபீலை வந்து சென்னை சிட்டிக்குள்ளே பூமித்திரா கொண்டு வந்திருக்கு சங்கையா சிறுதானிய உணவு மூலியமாக. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நான் என் வார்த்தையில் சொல்கிறத விட மக்களுடைய பேராதரவை பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருக்காங்க, மறுபடியும் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். மக்களே கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, தயவுசெய்து இதுக்கு பேர் ஆதரவு கொடுங்க. ஏன்னா இயற்கை சத்து தான் மெயின். விஜய் டிவியில் சூப்பர் சிங்கரில் சூப்பர் தான், சூப்பர். பாருங்கள், இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வெல்கம் வெல்கம். இப்போ தான் மேடம் தெரிஞ்சிருக்கேன். விஜய் டிவி புகழ் ஐயா, உங்களுடைய பேர்? வெங்கட் சார் வந்துருங்க. ஓகே, தபேலா வாசிக்கக்கூடியவங்க. எனக்கு இதை ஐடென்டிஃபை